ஹலோ ஆல், இன்றைக்கி எப்படி இந்த க்யூட்டான ஆக்டோபஸ் கீ செயின் பண்ணலான்னு பார்க்கலாம். என் பேஜை ஃபாலோ பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் 6 ப்ளே யானும் 3.5 mm ஹூக்கும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபைபர் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். செயின் 1 போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக நம்ம இதுக்குள்ளார ஒரு 8 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். செயின் 1 சிங்கிள் க்ரோஷெட் ஒன்றா மெதுவாக பண்ணலாம். யான் ஓவர் பண்ணி ஹூக்கில் வெளியே எடுத்துகிட்டு 2 லூப்பை ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கலாம். எகெயின் ஹூக்கை ரிங்குக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்து 2ஐயும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 8 சிங்கிள் க்ரோஷெட் இந்த ரிங்குக்குள்ளேயே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பண்ணதுமே நல்லா டெய்லை இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். பிகினராக இருக்கவங்க ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு ஃபஸ்ட்டு சேம் ஸ்டிச்லேயே மறுபடியும் நம்ம சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை பிகினராக இருக்கவங்களாக இருந்தீங்கன்னா ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் எகெயின் சேம் ஸ்டிச்லேயே இன்னொரு ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஸ்டிச்சில் 2 வாட்டி ஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிச் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஈச் ஸ்டிச்லேயும் இன்க்ரீஸ் ஸ்டிச் போட்டுட்டே வாங்க. ஸோ எகெயின் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். இந்த ஸ்டிச்சையும் ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்க்ரீஸ். இந்த ரவுண்டில் 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ், 1 சிங்கிள் க்ரோஷே 1 இன்க்ரீஸ். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ண போகிறோம் 8 டைம்ஸு. ஸோ டோட்டலாக 24 ஸ்டிச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஈச் ரவுண்ட்லையும் சேம் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. செயின் 1 போட்டுட்டு சேம் ஸ்டிச்லேயே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சில் ஒரு இன்க்ரீஸ் போடணும். இதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. இந்த ரவுண்ட் எண்ட் ஆகிறப்போ 32 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 5 to ரவுண்ட் 9 சேம் ஸ்டிச் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷெட் ஈச் ஸ்டிச்லேயுமே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி ஸ்டிச்லேயும் 1 சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் 9 வரைக்கும் போட்டுவாங்க. ஆஃப்டர் ரவுண்ட் 9 நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இந்த ரவுண்டில் இருந்து நம்ம டிக்ரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செயின் 1 போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸில் ஒன்லி 1 சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். 1 and 2. தென் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ நான் இன்விசிபிள் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டாப் லூப்பில் மட்டும் 2 ஸ்டிச்சோட டாப் லூப்லேயும் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அகெயின் 2 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு டிக்ரீஸ். ரவுண்ட் 11 ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 11லையும் 1 சிங்கிள் க்ரோஷே 1 டிக்ரீஸ். இந்த பேட்டர்னை 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக இந்த ரவுண்டில் நம்மளுக்கு 16 ஸ்டிச்சஸ் கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம செயின் 2 போட்டுட்டு ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சேம் ஸ்டிச்சில் 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து 2 க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஒரே ஸ்டிச்சுக்குள்ளார 3 டைம்ஸ் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் எகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 6 ஸ்டிச்சஸ் வந்திருக்கும்.
6th ஸ்டிச் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி லூப்பை லாங்காக இழுத்துக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த 6th ஸ்டிச்சோட லூப்பை வந்துட்டு நம்ம ஹூக்கில் இன்சர்ட் பண்ணி இப்படி வெளியே எடுத்தோம்னா இதுக்கு பேர் தான் பாப்கார்ன் ஸ்டிச். வெளியே எடுத்துட்டு ஒரு செயின் 1 போட்டுக்கோங்க. ஸோ சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டில் 3 டபுள் க்ரோஷேட். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரோஷேட். ஸோ டோட்டலாக 6 டபுள் க்ரோஷேட் போடுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து இந்த லாஸ்ட் லூப்பை வெளியே எடுத்து ஒரு செயின் 1. ஸோ இதே பேட்டர்னை 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ டோட்டலாக நம்ம 8 டைம் பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்ட அந்த பாப்கார்ன் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த ரவுண்ட் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஐஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 7 அண்ட் ரவுண்ட் 8 நடுவில் உங்களோட ஐஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக 8 mm சேஃப்டி ஐஸ் யூஸ் பண்ணுறேன். கீச்செயின் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சமாக வந்துட்டு யான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணி நம்மளோட ஹெட்டோடைய ஸ்டார்ட் பார்ட்டிங்லேருந்து எடுத்து வெளியே எடுத்துருங்க. அண்ட் தென் நம்ம கீச்செயின் ரிங்கை இதில் இந்த மாதிரி கோர்த்துட்டு எகெயின் அனதர் சைடில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் பார்ட்டை இன்னொரு ஹாஃப் பார்ட்டை வெளியே இழுத்துருங்க. ஸோ இப்போது நம்ம டால்குள்ளரையே வச்சு 2-3 ஆஸ் யூஷுவல் நாட் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அது செக்யூராக வந்துட்டு நின்றுக்கும். இப்போ எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சுட்டு அந்த லாஸ்ட்டாக இருந்த யானில் செயின் 1 போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டிச்லேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷேட் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ டோட்டலாக இந்த ரவுண்ட் முடிகிறப்போ நம்மளுக்கு 16 சிங்கிள் க்ரோஷேட் இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 8 டைம்ஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ டிக்ரீஸ் முடிஞ்சதும் லாஸ்ட்டாக கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிடலாம். யானை வந்துட்டு இந்த மாதிரி நிடில் கோர்த்துட்டு ஜிக்ஸாக்காக ஸ்டிச் பண்ணுங்க. ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் டாப் லூப்பில் மட்டும் ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு கடைசியாக நம்ம ஒரு புல் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிங் வந்து நம்ம க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட நீடில் எகெயின் டால்குள்ளாரியே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா சேஃபாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி யானை 2-3 தடவை டால்குள்ளாரியே உள்ளே விட்டு எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.